நம்ம இன்னைக்கு வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாளுக்கு நாள் தமிழக அரசியல் களம் அப்படின்றது பரபரப்பாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஈரோட்டில் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த நடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா திமுக வின் பண்ணி இதுதான் 2026க்கான எங்களுடைய முதல் படி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு பாராட்டு விழா அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி நடத்தப்பட்டிருந்துச்சு. அதில் வந்துட்டு எங்களுடைய கொள்கை தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டோவே இல்லை, அதனால நான் அதில் வந்துட்டு பங்கெடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த விழா அப்படின்றத புறக்கணிச்சிருக்கிறது. அதிமுகக்குள்ளேயே அப்போ உட்கட்சி பூசல் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை எழுப்பி ஒரு பக்கம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ள நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய டைமில் இந்த 1 ஹவருக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவரை தாவேகாவுடைய தலைவரான விஜய் சந்திச்சிருக்கிறது அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு மீட்டிங்கில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன, விஜய் வச்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, விஜயனுடைய நீலாங்கரை வீடு இருக்கு இல்லையா, அங்கே தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீட்டிங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பர்டிகுலரான பர்சன்ஸ் அப்படின்றவங்க தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவர், இன்னொரு பக்கத்தில் புஷி ஆனந்த், தலைவர் விஜய், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படின்றது ஆதவ் அர்ஜுனாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணதே வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேர்தல் பிரிவு இருக்கு இல்லையா, அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய ஏற்பாடு தான் இங்கே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோரை சந்திக்கிறதுக்கு விஜய் வந்துட்டு டைம் கேட்டாரு அப்படின்றத தாண்டி கட்சி அறிவிப்பு, கட்சிக்கான முதல் பொதுக்குழு இருக்கு இல்லையா, இப்போ கட்சிக்கான முதல் கூட்டம் இருக்கு இல்லையா, பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த பொதுக்கூட்ட டைம்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயை சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்டிருந்தாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஸி ஷெடியூலில் விஜய் இருந்ததுனால ஒரு பக்கம் படப்பணிகள், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல் பொதுக்கூட்டம் அப்படின்றதுனால பலகட்ட பரபரப்பு அப்படின்றது இருந்ததுனால சந்திக்க டைம் அப்படின்றது தரப்படலை. இப்போ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதை பற்றின சந்திப்பு அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் முதல் வாரம் இருக்கு இல்லையா, மார்ச் முதல் வாரத்துலேருந்தே பார்த்தோன்னா விஜய் தன்னுடைய அரசியல் பணி அப்படின்றத இன்னும் அழுத்தமாக தொடங்க இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. என்னதான் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும், பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாலும் வந்துட்டு மக்களை போய் சந்திக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இந்த பரந்தூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த வெள்ளம் விஷயமா இருந்தாலும் சரி, அதை மக்களை சந்திச்சது அப்படின்றது வேற. பட் தன்னுடைய அரசியல் கூட்டமாக வந்துட்டு மக்களை போய் சந்திக்கிறது, தன்னுடைய அரசியல் கருத்துக்களை சொல்கிறதுக்காக மக்களை சந்திக்கிறது அப்படின்ற வேலையை விஜய் இன்னும் தொடங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வேலையினுடைய முதல் படியாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் முதல் வாரத்துலேருந்து மக்களை சந்திக்கிறதுக்கான பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு விஜய் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பொதுக்கூட்டங்கள் எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட எப்படி போய் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத பற்றி தான் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு 2026 எலெக்ஷனுக்கு வந்துட்டு ஏடிஎம்கே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பிரசாந்த் கிஷோரை வந்துட்டு லாக் பண்ணிட்டாங்க. போன டைம் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பரபரப்பாக பேசப்பட்டுருந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயை சந்திச்சு இருக்கிறதுனால அப்ப தாவேகாக்கு வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்க போறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற பேரை நம்மள யாரும் அவ்வளோ சீக்கிரமா மறந்துட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் வந்துட்டு முதலமைச்சராக இருந்த மோடி இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடைய முகமாக மாற்றினது பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குஜராத்தில் வந்துட்டு 3வது முறையாக வந்துட்டு மோடியை ஜெயிக்க வைக்கிறார் முதலமைச்சரா. அதுக்கப்புறமா தேசிய தலைமை அவரை பிரதம வேட்பாளராக ஆக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவரை குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு பேர் வச்சு பார்த்தோம்னா இந்தியா முழுக்க பிரபலப்படுத்தினதுல பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இருந்தாலும் பாஜகவே மோடி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முகத்தை உருவாக்குனது பிகே தான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் பே சர்ச்சா அப்படின்ற நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான வினோதமான கான்செப்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வச்சு மோடியை வந்துட்டு கடைநிலை மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது. மோடி யார் யாரை மீட் பண்ணணும், என்னென்ன ட்வீட் பண்ணணும், எங்கெங்க பேசணும், எப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூஸ் கொடுக்கணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடியை
எப்படி சொல்கிறது, ஒரு பிரதமர் மோடியாக மாற்றினதில் நமக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது நம்ம பிகேக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஏற்பட்ட பிணக்கு அரசியல் விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி பீகாருக்கு வராரு. பீகாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்கிறாரு. பஞ்சாபில் வந்துட்டு அம்ரிந்தர் சிங்கை ஜெயிக்க வைக்கிறாரு. 2019 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை ஜெயிக்க வைக்கிறாரு. மம்தா பானர்ஜியை ஜெயிக்க வைக்கிறாரு. ஸோ இப்படி அரசியல் தலைவர்கள் விரும்பக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது வீக வகுப்பாளராகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் மாறி இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். 2021 எலெக்ஷனில் திமுகக்காக வேலை பார்த்துருந்தாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாநிலங்கள் எப்படி தலைவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு திமுக வேலை பார்த்ததை விட திமுகக்காக ஐபேக் நிறுவனம் இருக்கு இல்லையா அவங்க வேலை பார்த்தது அப்படின்றது தான் ரொம்ப அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் அப்படின்றதையும் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஐபேக் நிறுவனத்தின் மூலயமா எக்கச்சக்கமான அரசியல் வீக வகுப்பாளர்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட வீக வகுப்பாளர்களை உருவாக்குறது, அது மட்டும் இல்லாமல் பல முக்கிய கட்சிகளுக்கு வியூகங்களை வகுத்து கொடுக்கறது அப்படின்ற வேலையை பார்த்துட்டு இருந்த பிரசாந்த் கிஷோர் இப்போ விஜயை சந்திச்சிருக்கிறது அப்படின்றது வந்துட்டு அரசியல் காலத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. மேபி அவங்களுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, வரக்கூடிய 2026 டிவிக்காக வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கான முதல் ஒரு கலந்துரை கூட்டமாக தான் வந்துட்டு இது பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜன் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பீகாரில் ஒரு கட்சியை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய் புதுசாக கட்சி தொடங்கி உள்ள வந்திருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா விஜய் அரசியலில் அடுத்தடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, விஜயை எப்படி மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறது, நடிகர் விஜயா இருக்கக்கூடிய விஜயை எப்படி ஒரு எப்படி சொல்ற ஒரு அரசியல்வாதியா முழு நேர அரசியல்வாதியா மாறுறதுக்கு விஜய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ல வந்துட்டு விஜய் மேல பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாஃப்ட் கார்னர் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய அரசியல் தலைவரா விஜயை வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஐநால பார்த்துட்டு இருந்த வேலை அப்படின்றத தூக்கி போட்டு இந்தியாவை மாற்றணும் அப்படின்ற ஒரு கனவோட உள்ள வந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர். டைரக்டா போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணாரு. ராகுல் காந்தி பிரசாந்த் கிஷோர் அவ்வளோ பெருசாக எடுத்துக்காததுனால தான் அவர் ராகுல் காந்தியை விட்டுட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா மோடியை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து மோடியை சந்திச்ச இடத்துல இருந்து மோடி இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அதில் ஒரு 50% மோடியினுடைய உழைப்பு அப்படின்னா கண்டிப்பாக 50% பிரசாந்த் கிஷோருடைய உழைப்பும் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால இப்போ புதிய அரசியல் தலைவராக பிரவேசம் எடுத்திருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா, அவர் பிரசாந்த் கிஷோரை சந்திச்சிருக்கிறது அப்படின்றது தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பிருக்கு. ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னடா போன டைம் நமக்கு ஒர்க் பண்ண பிகே இந்த டைம் விஜய் லாக் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மரண பீதியை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க விஜய் பிரசாந்த் கிஷோரை மீட் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டடா.